தமிழ் மொழியோட சொல் வளத்தை பற்றி பார்ப்போம். அதாவது எப்படி ஒரு மொழியில் ஒரு சொல்லுக்கு 2 பொருள் பார்த்தோமோ சிலேடையில், அந்த தமிழுடைய சொல் வளத்தை நம்ம ஆராயும் பொழுது மிகச் சிறப்பானது. அதனால்தான் உயர்தனி செம்மொழி என்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்றாள். பாரதி தமிழை பற்றி கூறும்பொழுது, நாடும் மொழியும் நமதிரு கண்கள். ஆம், மொழிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறுவதற்கு காரணம் என்னன்னாக்க, இன்றைக்கு கால வெள்ளத்தில் பல மொழிகள் தோன்றி அழிந்து போயிருப்பதை நம்ம அறிந்திருப்போம். லத்தீன் மொழியில் சில இலக்கியங்கள் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இல்லை, இலக்கிய வளமே இல்லை. அதனால தான் நம்முடைய கவிஞர்கள் சொல்லும் பொழுது, என்ன வளமில்லை இந்நாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் அயல் நாட்டில். பொருளுக்கு மட்டுமல்ல, மொழிக்கும், சொற்களுக்கு நீ அயல் மொழியை நீ கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகின்றார்கள். கால வெள்ளத்தில் பல மொழிகள் கரைந்து போனாலும் தமிழ் அன்னை நிலைத்து நிற்கின்றாள். மேலும் பல மொழிகளுக்கு நம்ம படிச்சிருப்போம், திராவிட மொழிகள் மொழி குடும்பம் பற்றி படிச்சிருக்கோம். அப்போ பல மொழிகளுக்கு தமிழிலிருந்து தான் சொற்கள் அனுப்பப்படுகின்றது என்பதை அறிகின்றோம். இத்தகைய சிறப்பியல்புகள் கொண்ட தமிழ் மொழியில் எவ்வளவு சொல்வளம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னாக்க, நம்ம உரிச்சொல்ல பார்த்துருப்போம், ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருப்பது, பல பொருள்கள் ஒரு சொல்லை குறிப்பது என்பது. ஒரு சொல் பல பொருள், பல பொருள்கள் ஒரு சொல்லை வெளிப்பது. இது தமிழுக்கு மட்டும்தான் சிறப்பு. அதோடு மட்டும் இல்லாமல் திராவிட மொழியில் பார்த்தீங்கன்னாக்கா, அகராதியை ஆராயும் பொழுது தமிழில் ஒரு பொருட் பல சொல் வரிசையை பற்றி ஒரு பெரிய அகராதியை அட்டவணைப்படுத்தி கூறியிருக்காங்க. இது தமிழில் மட்டும் பயன்படுத்தப்படலை. நாம் தெலுங்குலேருந்து சில சொற்கள் இருக்குது, கன்னடத்தில் எல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன சொற்கள். அப்போ இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் இலக்கணத்தில் மரபை பற்றி பார்த்துருப்போம். தொன்று தொட்டு வழங்குவது, தொன்று தொட்டு வழங்குவது இலக்கணத்தில் மட்டும் கிடையாது, இலக்கியத்திலையும் இருக்குது. அப்போ இலக்கியம் தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருக்கும் இதில் நமக்கு கருத்துக்கள் கிடைக்கிறது. சாதாரணமாக வழக்காற்றில், கிராமப்புறத்தில், நாட்டுப்புறத்தில் இருக்கிறவங்களாம் தமிழ் சொற்களை எப்படி அழகாக கையாளுகின்றார் என்பதை மிக சிறப்பாக பெரும் இலக்கண ஆசிரியர்கள், கால்டுவெல் போன்றவர்கள் எல்லாம் மேலை நாட்டிலேருந்து தமிழ் மொழியின் சிறப்பை ஒப்பிடுகின்றார்கள். அது என்ன ஒப்பிடுதல்? இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னாக்க, இலையை லீஃப்னு சொல்லுவோம். தமிழில் எப்படி? தமிழில் ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு சொல்ல கொடுக்குறாங்கப்பா. அது அதாவது உச்சாணி கிளையிலேருந்து வேர் வரைக்கும் அந்த ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பெயர், ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒரே சொல்ல எல்லாத்துக்கும் கிடையாது, ஒவ்வொரு தாவரத்திற்கும் வேறுபடுகின்றது என்பது சொல்றாங்க. உங்களுக்கு சான்றா சொல்லணும்னாக்க, முதல்ல வேர் பகுதியை பார்ப்போம். அடிப்பகுதி, வேர் பகுதி எல்லா செடிக்கும் உச்சாணியாக இருப்பது, அச்சாணியாக இருப்பது வேர் தான். இப்போ நெல், கேழ்வரகு, இதில் வேர் பகுதியை தாள்னு சொல்லுவாங்க. தண்டு பகுதியும் தாள்னு சொல்கிறோம், வேர் பகுதியும் நெல், கேழ்வரகு போன்றவற்றை தாள் என்று சொல்லுவாங்க. இப்போ வாழை, கீரை போன்றவற்றை தண்டு. தண்டுங்கிறது அடிப்பகுதி, அந்த வேர் பாகம். அதனால தான் வாழை, கீரை போன்றவற்றை தண்டு என்று சொல்கிறோம். நெட்டி மிளகாய் செடி, அதை என்ன சொல்கிறாங்க, கோல்னு சொல்கிறாங்க. அந்த வேர் பகுதியை கோல்னு சொல்கிறாங்க. அடுத்து குத்துச்செடி, புதர்லலாம் இருக்கிறது, அதுக்கு வேற பேர் தூருன்னு. ஒரே சொல்ல ஏன் எல்லாத்துக்கும் தாள்னு சொல்கிறதில்ல, எல்லாத்துக்கும் தண்டுன்னு சொல்கிறதில்ல. நெல், கேழ்வரகுனா தாள்னு சொல்லுவோம், கீரை வாழைனா தண்டுன்னு சொல்கிறோம், அடிபாகத்துக்கு நான் சொல்கிறேன். அடுத்து நெட்டி மிளகாய் செடியை கோல் என்று சொல்கிறாங்க, குத்துச்செடியை தூறு, புதர் செடி அது. அதற்கப்புறம் சோளம். நம்ம கட்டாயமாக நம்மளுடைய மரபு சார்ந்த செடிகள் என்று சொன்னால் கம்பந்தட்டை, சோளத்தட்டை அப்படிம்பாங்க, தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்பகுதியை கம்பு, சோளத்துக்கு தட்டுன்னு சொல்லுவோம். கரும்பு, கரும்போட அடிபாகத்தை கழின்னு சொல்லுவோம். சாதாரண கிராமப்புறத்தில் போய் கேட்டிங்கன்னா கருப்பங்கழியை எடுத்துகிட்டு வராங்க அப்படிம்பாங்க. அப்போ வேர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும், அதான் கழி கரும்புக்கு.
மூங்கில வந்து கழை என்று சொல்லுவாங்க. இந்த சொல்ல பல ஆசிரியர்கள் பயன்படுத்துகின்றார்கள், கழை என்பது. அதற்கப்புறம் வந்து அப்ப எதுக்குதான் அடிபாகம் சொல்றோம்னாக்க, புலி வேம்பு போன்ற மரங்களுக்கு அடி. இது வந்து உங்களுக்கு வந்து சில சான்றுகள் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்போதுமே அடிபாகத்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி நாம பயன்படுத்துவது கிடையாது. ஒவ்வொரு தாவரத்திற்கும் வெவ்வேறு சொற்களால் வழங்குவது சொல்வளம். அதனாலதான் கம்பர் வந்து கிட்டத்தட்ட 10,500 சொற்களை வந்து கையாண்டிருக்காரு எல்லாத்துக்கும். அப்ப நெல் கேழ்வரக தாள் என்று சொல்றோம். முக்கியமான வினாக்கள் இது எல்லாமே. இதே பாடத்தை முழுவதும் படிக்கிறத விட இது மாதிரி அட்டவணையிட்டு நீங்க படிக்கும் பொழுது மனதுல இன்னொன்னு எழுத்து பிழையும் வராது. அந்த 4 மதிப்பெண் அப்படியே முழுவதும் கேட்டுருவாங்க. அடி வகைகளை அட்டவணையிட்டு எழுதுனா அவ்வளவுதான். நெல் கேழ்வரக தாள் என்று சொல்றோம். வாழை கீரை போன்றவற்றை தண்டு என்று சொல்றோம். நெட்டி மிளகாய் செடியை வந்து கோல் என்று சொல்றோம். குத்து செடியை வந்து தூறு என்று சொல்றோம். கம்பு சோளம் போன்றவற்றின் அடிப்பகுதி வந்து தட்டு என்று குறிப்பிடப்படுகின்றது. கரும்பின் அடிப்பகுதி வந்து கழி என்று குறிப்பிடப்படுகின்றது. மூங்கிலின் அடிப்பகுதி கழை என்று குறிப்பிடப்படுகின்றது. புலி வேம்பு ஆகியவற்றின் அடிப்பகுதி அடி என்று குறிப்பிடப்படுகின்றது. இது வந்து அடிப்பகுதிக்கு. சரி, அடியிலேருந்து கிளைத்து வருது என்ன? பிரான்சஸ், கிளை பிரிவுகள். அதுக்கும் ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் அடிப்பகுதியிலேருந்து வருது இல்லையா, மேல் பகுதிக்கு வர வரைக்கும் அதனுடைய வலிமை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வரும். மேலே அடிபாகத்தில் நிறைய அது வேறு ஊன்றி தண்ணீரை நிறையா குடிக்கிறதுனால நல்ல வலிமையோடு இருக்கு. அப்போ அடிமரத்திலேருந்து ஒரு கிளை வருது இல்லையா, அந்த கிளையை வந்து கவைன்னு சொல்லுவாங்க. கவை வருதுன்னா அடிமரத்தில் அது நல்ல வலிமையோடு இருக்கும். கவையிலேருந்து கொஞ்சம் கிளைச்சி வருது கொம்பு. கொம்பு எடுத்து அடிப்பானா அது கொஞ்சம் வலிமையாக இருக்கும். அதனால தான் கவையிலேருந்து கிளைச்சி வருது கொம்பு. அப்போ கிளை எது? கொம்புலேருந்து. அது இந்த கிளை வந்து இந்த கொம்பை விட கொஞ்சம் வலிமை குறைச்சலா இருக்குமா, அதனாலதான் கொம்புலேருந்து கிளைச்சு வருது கிளைன்னு சொல்றோம். கிளையிலேருந்து கிளைத்து வருது சினை. சினைனா பகுப்பு, அது கொஞ்சம் ஈஸியா வளைச்சு விடலாம். அதனாலதான் வந்து கிளையிலேருந்து கிளைத்து வருவது சினை. அப்புறம் போத்து நடுறதுன்னு சொல்லுவாங்க. சினையிலேருந்து கிளைத்து வருவது போத்து. இப்ப ரோஜா போன்ற செடியில் போத்து நடுறதுன்னு இருப்பாங்க. அந்த கிளையை டக்குன்னு உடைச்சிடலாம். அதனால தான் வந்து சினையிலிருந்து கிளைத்து வருவது போத்து. போத்துலேருந்து கிளைத்து வருவது குச்சி. அது ரொம்ப மெலிசாக இருக்கும். குச்சியெல்லாம் எடுப்பாங்க அந்த சின்ன சின்னதாக அடுப்பு எரிக்கிறதுக்கு. அந்த போத்துலேருந்து கிளைத்து வருவது குச்சி. கடைசி ரொம்ப அப்படியே நரம்பு மாதிரி இருக்கும், அதை வந்து குச்சிலேருந்து கிளைத்து வருவது இணக்கு. எப்படி வந்து அடிபாகத்தை சொல்றாங்களோ கிளை பிரிவுகளும் இவ்வாறு அந்த அந்த பகுதியில் இருக்கிறத அப்படிதான் பயன்படுத்துவாங்க. சாதாரணமா வந்து வேலையாட்கள் தாவரங்களை பத்தி நன்கு அறிந்தவர்கள் இப்படிதான் பெயர் சொல்லுவாங்க. அடியிலிருந்து கிளைத்து வருவது, அடிமரத்திலேருந்து கிளைத்து வருவது கவை, அது கொஞ்சம் வலிமையா இருக்கும். கவையிலிருந்து கிளைத்து வருவது கொம்பு அல்லது கோப்புன்னு சொல்லலாம். கொம்பு அல்லது கோப்பு. அப்புறம் கொம்பிலிருந்து கிளைத்து வருவது கிளை, அது வந்து கொம்பை விட கொஞ்சம் வலிமை குறைவா இருக்கும். கிளையிலிருந்து கிளைத்து வருவது சினை, அது அந்த கிளையை விட கொஞ்சம் வலிமை குறைவா இருக்கும். சினையிலிருந்து கிளைத்து வருவது போத்து. போத்திலிருந்து கிளைத்து வருவது குச்சு என்பது குச்சின் இது சின்ன ரொம்ப மெலிசா இருக்கும், அது இணக்கு என்று குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு கிளைப்பிரிவுகள் நமக்கு கிளைக்கப்படுகின்றது. அதே போல பார்த்தீங்கன்னாக்க காய்ந்த செடிகள், அப்போ அந்த இதெல்லாம் காய்ந்த குச்சி எல்லாத்தையும் வந்து காஞ்ச குச்சின்னு சொல்லக்கூடாதான், அதுக்கும் வந்து பேர் மாறுபாடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அடி பகுதியில் காஞ்சி கிடக்குன்னு வச்சுக்கோங்க, அது காய்ந்த அடியும் கிளையும். முதல்ல மேல் பகுதியிலேருந்து வராங்க, சுள்ளி அப்படிங்கிறாங்க. காய்ந்த குச்சி இருந்ததுன்னா அது சுள்ளி, சுள்ளி பொறுக்கிறதும்பாங்க. காய்ந்த குச்சி அது ரொம்ப மெலிசாக இருக்கும், காய்ந்த குச்சி வந்து சுள்ளின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளை வந்து காஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை விறகுன்னு சொல்லுவாங்க. அந்த விறகையும் வந்து கொஞ்சம் கோடாலியால் தான் வெட்டுவாங்க. கிளை வந்து காஞ்சி போச்சுன்னா விறகுன்னு சொல்லுவோம். இதே வந்து காய்ந்த கழி, கழி கொஞ்சம் வலிமையாக இருக்கும், அதை தான் வந்து வெங்கழி. இப்படி வட்டார வழக்கு சொற்கள்மா, இதை நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து இதெல்லாம் வந்து வழக்காட்டில் பயன்படுத்துகிறோமோ இல்லையோ காதாலையாவது கேட்டணும், பாடத்தில் நம்ம படிச்சிருக்கணும். வெங்கழி எடுத்துட்டு வா அப்படின்னா காய்ந்த கழி. அதுக்கப்புறம் வந்து கட்டை, கட்டை பயங்கர வலிமையாக இருக்கும். காய்ந்த கொம்பு அல்லது வந்து
கவையை வந்து கட்டைன்னு சொல்லுவோம். கட்டை தான் இருக்கிறதுலே வலிமையாக இருக்கும். காய்ந்த குச்சி வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். அப்புறம் வந்து காய்ந்த சிறு கிளை வந்து விறகுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விறகே நல்லா காஞ்சி போயிடுச்சுன்னா வந்து டக்குன்னு உடைக்க முடியாது, கோடாலியால் தான் உடைக்க முடியும். அதற்கப்புறம் காய்ந்த கழி வந்து வெங்கழி என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து வந்து காய்ந்த கொம்பு அல்லது கவை வந்து உனக்கு வந்து கட்டை என்று குறிப்பிடப்படுகிறது. அது நல்ல வலிமையாக இருக்கும். சில நேரங்களில் வந்து பந்தல் போடுறதுக்கு அந்த கட்டையை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு வந்து இலை, நாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் ஆங்கிலத்தில் வந்து லீஃப்ங்கிற ஒரே வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மரத்தில் உள்ள இலைக்கும் வெவ்வேறு பெயரை சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா புளிய மரம், வேப்ப மரம், இதில் இருக்கிறத புளிய இலை, வேப்ப இலைன்னு தான் சொல்லுவோம். வேப்ப இலை, புளிய இலைன்னு சொல்லுவோம். இதே வந்து நெல், புல் இது மாதிரி இருந்ததுன்னா அது நெல் இலைன்னு சொல்ல மாட்டோம், நெல் தாள், அடிப்பகுதியும் தாள்னு சொல்கிறோம். புல் தாள், தாள் அந்த தண்டு பகுதி தான் நீங்கள் பார்த்துப்பீங்க. எப்படி வந்து ரூட் மாடிஃபிகேஷன், அந்த இலை வந்து எப்படி மாறுபாடு அடைகின்றதுன்னா தாவரவியல்ல பாட்னியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து நெல், புல் அது வந்து தாள் என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கப்புறம் வந்து சோளம், கரும்பு, கரும்போட அடிபாகத்தை வந்து நமக்கு வந்து கழின்னு சொல்கிறோம். இதை மேல் பாகத்தை வந்து தோகைன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க வருது, அவங்கள்ட்ட கேளுங்க, கரும்பு தோகையை மேலே வைப்பா, மேலே தோகை இருக்கணும், கீழே வந்து கழி இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ வேர் பாகம் கீழே வரும், தோகை இலை பாகத்தை தோகை. இவ்வளோ அழகாக வந்து ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க பாருங்க. அதற்கப்புறம் வந்து தென்னை, தென்னை மரத்தை வந்து தென்னை ஓலை, பனை ஓலை, மரபு படி பார்த்தீங்கன்னாக்க பனங்கீற்று, தென்னங்கீற்று, பனை ஓலை, பனைக்கு மட்டும்தான் ஓலைன்னு சொல்லணும், தென்னை ஓலை சொல்லக்கூடாது, தென்னங்கீற்று, பனை ஓலை. ஆனால் பொதுவாக எல்லாத்துலேயும் நான் மரபை பற்றி பேசணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் அப்படி பேச முடியாது. அப்போ தென்னை மரத்து இலையோ அல்லது பனை மரத்து இலையோ சொல்லக்கூடாது, பனை ஓலை, தென்னை ஓலைன்னு சொல்லணும். அதற்கப்புறம் வந்து அது இலையெல்லாம் காஞ்சு போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, காஞ்ச இலைன்னு சொல்ல மாட்டாங்க, சண்டுங்க. நமக்கு சண்டுனா என்னடா அது சொல்கிறான் அப்படின்னாக்க, இதுதான் நம்மள தமிழில் உள்ள, நான் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு பெயரை சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கப்புறம் இலை நல்லாவே காஞ்சு போயிடுச்சுன்னா சருகு, சரகுல சாப்பிட்றதுங்கிறது இன்றைக்கும் கிராமப்புறங்களில் வழக்காக உள்ளது. இப்போ இலை வகையில் பார்த்தீங்கன்னாக்க புளி மற்றும் வேம்புக்கு வந்து இலைன்னு சொல்கிறோம். நெல், புல் ஆகியவற்றை தாள் என்று சொல்கிறோம். அதற்கப்புறம் சோளம் மற்றும் கரும்பை வந்து தோகைன்னு சொல்கிறோம். தென்னை மற்றும் பனையை வந்து ஓலைன்னு சொல்கிறோம். காய்ந்த தாளும் தோகையும் வந்து சண்டு என்று குறிப்பிடப்படுகின்றது. காய்ந்த இலை வந்து சருகு. சரி, அவ்வளோதான் இருக்கான்னு? இன்னும் நிறைய இருக்குது, சும்மா விடலை நம்ம ஆசிரியர்கள். இப்போ ஒரு செடி விதைய போடுற, முளைக்க ஆரம்பிச்சிருக்குனாக்க அதுக்கும் ஒரு பருவத்துக்கும் ஒரு பெயரை சொல்லிகிட்ருக்காங்க. அதை தான் திருவிக்கா சொல்லும்போது அந்த தமிழில் என்னப்பாது ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு சொல்ல போட்டு இவ்வளோ அழகாக இந்த மொழியை, அதனால தான் அவர் வந்து தமிழ் தென்றல்னு சொல்கிறோம். தமிழ் தென்றல் காற்று எப்படி மென்மையாக வந்து நமக்கு வீசுகின்றதோ அதை போல தமிழ் மொழியை கையாண்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் தமிழ் தென்றல் இல்லை, இந்த மொழியே தென்றல் தான், அப்புறம் நான் எப்படி வந்து இதை அவர் நல்லா அனுபவிச்சிருக்காரு அந்த மொழியை, அதனால தான் அவரால் அப்படி சொல்ல முடியாது. இப்போ கொழுந்து வகை அப்படிங்கும்போது நெல், புல் இப்போ தான் விதை போட்டிருக்காங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்க, துளிர் விட்டுருக்கு அப்படிம்பாங்க. என்னங்க நெல் போட்டிங்களா, எப்படி இருக்குங்க, இப்போ தாங்க துளிர் விட்டுருக்கு. துளிர், நெல், புல் போன்றவற்றை துளிர்னு சொல்கிறோம். இதே வந்து புளி, வேம்பு, இந்த புளிய விதை, வேப்பங்கொட்டை இதெல்லாம் போட்டான்னு வச்சுக்க முறி அப்படிம்பாங்க. முறி அல்லது கொழுந்து விட்டுருக்கு, அப்படியே சீட்லிங்ஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதை வந்து புளி வேம்புக்கு கொழுந்துன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து சோளம் மற்றும் கரும்பு வந்து குருத்து, சோளக்குருத்து, கரும்பு குருத்து, குருத்து விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் வந்து இந்த கரும்போட நுனிப்பகுதியை வந்து கொழுந்தாடை, கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னொன்றுத்துக்கு ஒரு பேருப்பா. தென்னை, பனை அதையும் வந்து குருத்துன்னு தான் சொல்கிற வழக்கம். இது மாதிரி விதையை போட்ட உடனே முளைக்கிறது இல்லையா, அதுலேயும் அந்த சொற்களில் மாறுபாடு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். நெல், புல் ஆகியவற்றை தளிர்னு சொல்கிறாங்க. புளி, வேம்புக்கு வந்து முறி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் சோளம், கரும்பு ஆகியவற்றை வந்து
குருத்துன்னு சொல்கிறாங்க. அதே குருத்துங்கிறது தென்னங்குருத்து, பனங்குருத்து எல்லாத்துக்குமே குருத்து தான். அப்புறம் கரும்பி நுனிப்பகுதி கொழுந்தாடை. இவ்வளோ தான் இருக்கா? இன்னும் இருக்குன்னு நிறைய இருக்குது. இப்போ மலர் இருக்குது. மலரை என்ன மாதிரியெல்லாம் புலவர்கள் பயன்படுத்திருக்காங்க. இந்த மலர்ந்த நிலையை மட்டும்தான் நமக்கு தெரியும், மலர்தல் அலர்தல்னு. ஆனால் அந்த மலருக்கு சாதாரண வீட்டில் சொல்லுவாங்க மொட்டு விட்டுருக்கு, அரும்பு விட்டுருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அரும்பு அப்படின்னா அப்போ தான் மலர் தோன்றி இருக்கு, பூவின் தோற்ற நிலை, அப்பொழுது தான் மலர் தோன்றி இருக்குன்னா அதை அரும்புன்னு சொல்கிறோம். இதே பூ கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சிருக்கு, அரும்பு கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சிருக்குன்னா அதை போதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சிருக்கு. சங்க புலவர்கள் நிறையா பயன்படுத்துகிறாங்க. ஊர் வம்பு எப்படி அளக்கிறதுங்கிறது, அரும்பு விட்டுருக்குங்கிற செய்தி அப்போ தான் வந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சது போது. மலர்தல்னா எல்லாருக்கும் போயாச்சு, மலர்தல் அலர்தல்னு. அப்போ போது என்பது என்ன, கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் மலர்தல் என்றால் முற்றும் மலர்ந்த நிலை, பிளாசமிங் அப்படின்னு. சரி, சில மலர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பறிக்கிறதே கிடையாது, அப்படியே அந்த மரத்துலேருந்து விழுந்துடும். அதுக்கு பேர் என்னன்னாக்கா வி அப்படின்னு சொல்கிறாங்க. வகர நெடில் வி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அந்த பூ வாடி போயிடுத்துன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் செம்மல். வாடிய நிலையை செம்மல் என்று குறிப்பிடுவார்கள். இது மாதிரி மலர்களில் மலர் தோன்றியதை அரும்புன்னு சொல்கிறோம். அதற்கப்புறம் கொஞ்சம் மலர்ந்த நிலையில் போதுன்னு சொல்கிறோம். அற்புதமாக மலர்ந்த நிலையை மலர்தல் என்றும், அந்த மரத்திலிருந்து மலர்ந்த மலர் கீழே விழுவதை வி என்றும், அந்த மலர் வாடிவிட்டால் செம்மல் என்றும் ஒவ்வொரு நிலையிலும் பெயர் மாற்றம் செய்யப்படுகின்றது.